இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினமாக உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிற இந்த நாளில் உங்களுக்கும் என் வாழ்த்துக்கள், உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்துக்கான வாக்கு தத்தத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். உலகத்தில் இன்றைக்கு அநேக அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் அதிகாரத்தில் வருவதற்காக அநேக வாக்குறுதிகளை கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். 10 வருடமாக நான் இதை செய்வேன், அதை செய்வேன், விலையை குறைப்பேன், வரியை குறைப்பேன் என்றெல்லாம் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் மறந்து போகிறாங்க, நிறைவேற்றுகிறதில்லை. என்ன வாக்குறுதியை கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதிக்கு நேர்மாறாக நடந்து கொள்கிறதை கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், நம்ம அற்புதங்களின் தேவன், அதிசயத்தின் தேவன், கிருபையின் தேவன், நன்மையின் தேவன், இந்த புதிய மாதத்தில் நமக்கு தருகிற நல்ல வார்த்தை, நான் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு நிறைவேற்றுவேன். உங்களுடைய மன விருப்பங்களை ஆண்டவர் இந்த மாதம் நிறைவேற்றுவார். ஒருவேளை இந்த 4 மாதங்கள் கடந்து போய்விட்டது, இன்னும் வார்த்தை நிறைவேறவில்லையே, ஆண்டவர் சொன்ன காரியங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் அப்படியே தான் இருக்கிறது, முன்னேற்றம் இல்லையே என்று பல விதத்தில் நீங்கள் ஒரு வேளை யோசித்து கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். கவலையே படாதீர்கள். இஸ்ரவேல் குடும்பத்துக்கு நான் சொன்ன வார்த்தையை, யூதாவின் குடும்பத்துக்கு நான் சொன்ன எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். நிறைவேற்றுகிற கர்த்தராய் இந்த மாதம் உங்கள் மன விருப்பங்கள், அவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், அவர் உங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். மனிதர்கள் மனம் மாறி போவாங்க, ஆனால் நம் ஆண்டவர் மனம் மாறுகிற ஆண்டவர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருக்கவே மாட்டார். அவருடைய கரம் குறுகி போன கரம் அல்ல. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அற்புதமாய் நிறைவேற்றி உங்களை அதிசயமாய் நடத்துவார். கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் என்று நாங்கள் அறிந்து கொண்ட ஆண்டவரை, எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், எங்களுக்கு சொன்ன ஆண்டவரை ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அத்தனையும் நிறைவேற்ற போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். நீர் அப்படியே செய்யுங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பங்களோடு உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு நாளும் தேவைகள் சந்திக்கப்படட்டும். போக்குவரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. கையிட்டு சேர காரியங்களை வாய்க்க செய்யுங்க. உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.